வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது, அதாவது எஸ்ஐஆர், இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம், சரிங்களா? அதுதான் இந்த பேப்பர். ஆக்சுவலி நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ வந்து இந்த பேப்பர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றனால போய் கேட்டிருந்தேன். என்னோடய ஃபார்ம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் திருப்பியும் டவுட்ஸ் போய் கேட்குறாங்க. இல்லை தெரியல நண்பர்களே, நான் என்ன கேட்குறேன்னா 2005, சரிங்களா? அதாவது 2005. ஸோ நீங்கள் வந்து 2005 உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ ஓட்டு போட்டிருந்த அந்த அந்த எண்களை வந்து கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ வந்து அந்த எண்கள் நீங்கள் தரல அப்படின்னா உங்களுடைய இந்த மனு வந்து செல்லுபடி ஆகாது, உங்களுக்கு ஓட்டு போடுற இது இல்லை அப்படின்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு புரியல. நானும் வந்து என்னுடைய எல்லா நண்பர்கள்கிட்டையுமே ஒவ்வொரு ஊரில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதாவது கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த ஃபார்மில் பாருங்கள் நண்பர்களே, தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்களா? கீழே பாருங்க, தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதே வந்து தந்தையோட இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை, இருப்பின் அப்படி வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? நண்பர்களே, இப்போ எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க, 2 பேருமே இல்லை, சரிங்களா? இப்போது ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய எந்தவித ஒரு இதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ எல்லாத்துலேருந்துமே ரேஷன் கார்டுலேருந்து அவங்க பேர் எடுக்க சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆதார் என்ன, அவங்களுடைய எதையுமே வந்து நம்ம அடுத்த இதுக்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அப்படிப்பட்டவங்களோட ஒருத்தரத்தை எப்படி நம்ம வச்சிருக்க முடியும்? எதுவுமே இல்லை. 2005 அப்படின்றப்போ எத்தனை வருடங்கள் ஆகுது? அவங்களோட எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. இறந்தாலும் அவங்களோடது வேணும், அவங்க போட்டிருக்கிறது வேணும் அப்படின்னு கேட்கறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இன்னும் கூட நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களே இல்லை. இங்கே நிறைய பேர் தனி கொடுத்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். நிறைய காதல் திருமணங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் போய் கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உயிரோட இருந்தாலும் எங்களுக்கு போய் ஓட்டு ஐடி கொடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்கன்னா அவங்க எப்படி தருவாங்க சொல்லுங்கள்? இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன் இந்த ஒரு விஷயத்தை இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்றது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. இது தேவையில்லாத இந்த ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்களது இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான இடங்கள், சில இடங்கள் இல்லை, பெரும்பாலான இடங்களில் நிறைய பேருக்கு உங்களுக்கு இல்லைன்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க அப்பாவோட இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான், அப்பா அம்மாவோட இதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்களே. போனாலும் கேன்சல் ஆகி தான் திரும்பி வருது, ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது, சரிங்களா? இது பற்றின உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது வந்து இந்த ஒரு இதை வந்து நான் தேவையில்லாமல் இதில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருமே வந்து அதான் சொல்கிறேன், கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்கலாம். அவங்கெல்லாம் போய் எப்படி போய் கேட்பாங்க, சரிங்களா? இப்போ மதம் விட்டு மதம் மாதிரி திருமணம் பண்ணியிருக்கலாம், அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எப்படி போய் கேட்டாலும் அவங்க சில பேரண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க, சில பேரண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க? இது எதுக்கு தேவையில்லாத இந்த ஒரு விஷயத்த இது பண்ணுறாங்க? இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஓட்டு ஐடியெல்லாம் போய் எங்கே போய் தேட சொல்கிறாங்க? இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நண்பர்களே. ஸோ இதில் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.